கிராமத்து கதைகள்னா இவங்க தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கிராமப்புற படங்களுக்கு பக்காவா பொருந்திய நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது குஷ்பு. 90ஸ்ல தமிழ் சினிமாவுல மிகப்பெரிய நட்சத்திர நடிகைகள ஒருத்தங்களா இருந்தவங்க குஷ்பு. கவர்ச்சி, காமெடி, குடும்பம் அப்படின்னு எல்லா வகையான கேரக்டர் நடிச்சிருந்தாலும் கிராமத்து பின்னணியில அவங்க நடிச்சது ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சின்ன தம்பி மாதிரியான கிராமத்து பின்னணி கொண்ட படங்கள்ல அவங்களோட நடிப்பு ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். நகரத்து ஸ்டைல்ல ஹீரோயின் இமேஜோட வந்த குஷ்பு கிராமத்து பொண்ணா மாறும்போது அந்த கேரக்டருக்கு தேவையான அப்பாவித்தனத்தை அவ்வளோ அழகா வெளிப்படுத்துவாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மீனா. 90ஸ்ல கிராமத்து பொண்ணு அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஞாபகத்துக்கு வரதே மீனா தான். ஒரு குழந்தை நட்சத்திரமா தொடங்கி அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவோட முன்னணி ஹீரோயினா மாறினாங்க. குறிப்பா குடும்பம் மற்றும் கிராமத்து பின்னணி கொண்ட படங்கள் அப்படின்னா மீனாவை அடிச்சுக்கவே முடியாது. எஜமான், நாட்டாமை, முத்து, பொற்காலம், பாரதி கண்ணம்மா இந்த மாதிரி படங்கள்ல இவங்களோட நடிப்பு ரசிகர்களோட மனசுல ஒரு நீங்காத இடத்த படிச்சிச்சு. ஒரு கிராமத்து பொண்ணா வெக்கப்படுறது, கோபப்படுறது, காதலிக்கிறது, குடும்ப பாசம்னு எல்லா உணர்ச்சிகளையும் சூப்பரா காமிப்பாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரேவதி. 90s காலத்துல நடிப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த நடிகைகளை ஒருத்தங்க ரேவதி. கிராமத்து மற்றும் நடுத்தர குடும்ப பின்னணி கொண்ட கதாபாத்திரங்கள் அப்படின்னா அது அவங்களுக்கு இயல்பாவே வந்துடும். வெறும் அழகுக்காக இருக்கக்கூடிய ஹீரோயின் அப்படின்ற இமேஜை தாண்டி கதையோட முக்கியத்துவம், கதையோட கேரக்டர் என்ன அப்படின்றத ரொம்ப புரிஞ்சு நடிக்கிறவங்க ரேவதி. முக்கியமா தேவர் மகன் படத்துல பார்த்திருக்கீங்களா? அவங்களோட கேரக்டர் அவ்வளவு அற்புதமா இருக்கும். அந்த கிராமத்து சூழலோட அப்படி பொருந்திருப்பாங்க. ஒரு பக்கத்துல அமைதி, இன்னொரு பக்கத்துல தைரியம் அப்படின்னு ஒரு கிராமத்து பொண்ணுக்கு தேவையான எல்லாமே ரேவதி கிட்ட இருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராதிகா. ராதிகா இது வரைக்கும் எத்தனையோ சீரியஸான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஏன் கிளாமரான கேரக்டர் கூட நடிச்சிருக்காங்க. ஆனா அவங்க கிராமத்து கேரக்டர்ல நடிக்கும் போது மட்டும் அப்படி ஒரு தனித்துவத்தை நம்மளால பார்க்க முடியும். இதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான எக்ஸாம்பிள் அப்படின்னா கிழக்கு சீமையிலே படம். இந்த படம் பார்த்திருக்கீங்களா? தமிழ் சினிமாவிலேயே மறக்க முடியாத ஒரு கிராமத்து பெண் கேரக்டர் அப்படின்னா இப்ப வரைக்கும் கிழக்கு சீமையில ராதிகா நடிச்ச அந்த கேரக்டர் தான். பாரதி ராஜா இயக்கத்துல வந்த இந்த படம் கிராமத்து உறவுகள் மற்றும் பாசத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்கும். ராதிகாவோட உணர்ச்சிகரமான நடிப்பு அந்த படத்தோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க அழுற சீனா இருக்கட்டும், அண்ணன் மேல காட்டுற பாசமா இருக்கட்டும், குடும்பத்துக்காக போராடுறது, இது எல்லாமே இந்த படத்துக்கு உயிர் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கிழக்கு சீமையிலே படம் பார்த்ததில்ல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராதா. 80s மற்றும் 90s தொடக்க காலத்துல தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகைகள் ஒருத்தங்களா இருந்தவங்க தான் ராதா. குறிப்பா கிராமத்து பின்னணி கொண்ட கதைகள்ல ரொம்ப இயல்பாவே பொருந்திருவாங்க. பாரதி ராஜா இயக்கிய படங்கள் மூலமா தமிழ் ரசிகர்களோட மனசுல தனி இடத்தை பிடிச்சவங்க தான் ராதா. இவங்களோட வெக்கம், குறும்புத்தனம், தைரியம், காதல் மற்றும் கோபம் இந்த உணர்ச்சிகள் எல்லாமே ஒரு கிராமத்து கதைக்கு அற்புதமா பொருந்தும்.